எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம். உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? முடியும் என்பதே எண் கணிதத்தின் வெற்றி சூத்திரம். அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம். விதியை வெல்லும் மதிநுட்பமே எண் கணிதத்தின் சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எண் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம், இன்றே வாருங்கள். உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள். இன்றே வருக, வாழ்வில் நன்றே பெறுக. பாதாம் பருப்பு சத்தான உணவு மட்டுமல்ல, அழகையும் மேம்படுத்த உதவக்கூடியது. இதில் வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இவை சருமத்தில் ஆழமாக நுழைந்து ஊட்டமளிக்கின்றன. சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகின்றன. முக்கியமாக விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுக்கின்றது. எனவேதான் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் பாதாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட பாதாமில் உள்ள சத்துக்களை ரசாயனம் கலந்த பொருட்களில் இருந்து பெறுவதை விட நேரடியாக பாதாமை கொண்டே சரும பாதுகாப்பை மேற்கொண்டு வந்தால் அது பளிச்சென்று பிரகாசமாக தெரியும். சரி, பொலிவான சருமத்துக்கு பாதாமை எப்படி பயன்படுத்தலாம் என்று தற்போது பார்க்கலாம். பாதாம் பால் பேஸ்ட் பேக். இந்த பேஸ்ட் பேக்குக்கு 5 பாதாமை இரவு தூங்கும் முன் பாலில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் காலையில் அவற்றை அரைத்து விழுதாக்க வேண்டும். பின்பு அதை முகத்தில் தடவி 15-20 நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இந்த பேஸ்ட் பேக்கை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் சருமம் பளிச்சென்று பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெய் சருமத்தில் ஆழமாக நுழைந்து சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்து கொள்ளும். அதற்கு சிறிது பாதாம் எண்ணெயை எடுத்து இரவு தூங்கும் முன் முகத்தில் தடவி மென்மையாக சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும். பின்பு அதை இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். இப்படி தினமும் இரவு தூங்கும் முன் மசாஜ் செய்து வந்தால் முகம் பளிச்சென்று இருக்கும். பாதாம் தேன் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்புக்கு சிறிது பாதாமை எடுத்து அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். பின் அதில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் அதை முகத்தில் தடவி மென்மையான ஸ்க்ரப் செய்து 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இந்த பேஸ்ட் ஸ்க்ரப்பை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தி வந்தால் முகம் பொலிவோடும் பிரகாசமாகவும் இருக்கும். பாதாம் தயிர் பேஸ்ட் பேக். இந்த பேஸ்ட் பேக்குக்கு ஒரு கிண்ணத்தில் பாதாம் பொடியுடன் தயிர் சேர்த்து விழுதாக்கி கொள்ள வேண்டும். பின்னர் அதை முகத்தில் தடவி 20 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இந்த பேஸ்ட் பேக் சருமத்தை கண்ணாடி போன்று பளபளவென்று வைத்துக்கொள்ள உதவும். பாதாம் பன்னீர் கலவை. இந்த டோனருக்கு பாதாமை அரைத்து வடிகட்டி சாறு எடுத்து கொள்ள வேண்டும். பின் அத்துடன் சம அளவில் பன்னீர் திரவத்தை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின்பு பஞ்சு உருண்டையில் இந்த கலவையில் நனைத்து முகத்தில் தினமும் தடவி வந்தால் முகம் உடனடி புத்துணர்ச்சி பெறும். சரும துளைகளும் இறுக்கமடைந்து முகத்தில் உள்ள மேடு பள்ளங்கள் மறையும். பயன்படுத்தலாமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.